பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் சமாதான பிரபு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை நிச்சய நிரந்தரமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். சமாதானத்தை உண்டாக்குகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற பாதையில் சமாதானத்தோடு வாழுகிற மனிதர்கள் அப்படின்னு பார்ப்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே போய் அவங்க தனிமையில் இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும், இனம் புரியாத ஒரு வேதனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில கடந்து போகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அதை மாற்றிக்கொள்ளுவதற்கு இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நிறைய விதமான காரியங்கள் கையெடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த துக்கத்தை எனக்குள்ள மாற்ற வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலை அல்லது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை, எந்தோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பாரம் அழுத்துகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்படி அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை மைண்டை டைவர்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் அந்த சமாதானம் இருக்கு, அதுக்கு பிறகு அந்த போராட்டம் என் இருதயத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறது. இப்படி சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள், இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதுல என்னுடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் ஒரு நிம்மதியையும் தேடி நான் எங்கே அலைய வேண்டும்? அப்படி இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் பல விதங்களில் தன் இருதயத்தை சமாதானத்துக்கு நேராக திருப்பணும் அப்படின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு வேதம் நமக்கு என்ன காண்பித்து கொடுக்கிறது அப்படின்னா, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவரா. இன்னைக்கு உங்க குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி தவித்த நிலைமையில் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதீங்க, நான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், நான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை என் மேல் விழுந்திருக்கிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சமாதானம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவ சமூகத்துக்கு போய் நின்று, ஆண்டவரே நீர் சமாதானத்தை உண்டாக்குகிறவராயிற்று, என் குடும்பத்தில் அந்த சமாதானத்தை நிறைவாய் தருவீராக. ஏதோ ஒரு நாள் குடும்ப சந்தோஷமும் சமாதானமாக இருந்துட்டு மறுநாட்கள் எல்லாம் அதே போராட்டத்தில் போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்போ தேவன் கொடுக்குற சமாதானம் பரிபூர்ண சமாதானமாக இருக்கும். ஏன்னா அது தேவன் கொடுக்கிற ஒன்று. நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிக்கிறதுக்காக சில காரியங்களில் இதில் எல்லாம் போனால் என் மைண்டு கொஞ்சம் சில பிரச்சனைகளை யோசிக்காமல் இருக்குது, சில காரியங்களை திங்க் பண்ணாமல் இருக்குது, இல்லைன்னா நான் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற மனநிலை இன்னைக்கு அநேகருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மோகத்துக்கு நேராக அதனால சில காரியங்கள் அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானம் பரிபூரணமான ஒன்று. அந்த பரிபூரணமான சமாதானத்தை நீங்கள் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னை நோக்கி பாருங்கள், ஏன்னா நான் சமாதானத்தை உண்டாக்குகிறவர் என்று தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால நிச்சயமாக அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகுமா, என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற எனக்கன்பான சகோதரனே சகோதரியே, இயேசு சொல்லுகிறார், நான் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறதுனால தேவ சமாதானம் உங்கள் குடும்பங்களில் நிரம்பி வழிகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக எனக்கு இந்த ஒரு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் கிடைக்கிறது மாத்திரமல்ல, அந்த சமாதானம் நிறைவாக இருக்கும்.
அது கொஞ்ச நேரத்துல சில காரியங்கள் இந்த உலக பிரகாரமாக தேடுகிற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சுனாலே அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சமாதானம் மெய்யான சமாதானம், நிரந்தரமானது, நிலையான சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். அப்ப அவர் சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையா? நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல ஒரு சமாதானம் இல்லையா? சமாதானத்தை உண்டாக்குகிறவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு குடும்பத்துல சமாதானம் வரணும், நான் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் வரணும், பிசினஸ் பண்ற இடத்துல சமாதானம் வரணும், சபைக்குள்ள ஒரு சமாதானம் வரணும்னு சொல்லி சமாதானத்தை உண்டாக்குகிற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பதில் கொடுத்து நீங்க வேண்டிக் கொள்ளுகிற சமாதானத்தை நிரந்தரமாக, நிலையாக, அது என்றைக்குமே உங்களை விட்டு பிரியாத அளவுக்கு ரொம்ப ஆழமாய் நடத்துகிற ஒரு தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். எனவே அந்த தேவனை நோக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்கு சமாதானம் வேணும், எங்க சபைக்கு சமாதானம் வேணும், எங்க வீடுகளில் சமாதானம் வேணும், பிள்ளைகளுடைய வீடுகளில் சமாதானம் வேணும், எங்க உறவினருடைய குடும்பத்துல சமாதானம் வேணும், நாங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல சமாதானம் வேணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே, அப்பா, அவங்க முகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிறைவாக இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் சமாதானம் நிறைவாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சமாதானம் நிறைவாய் காணப்படட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்கள் உறவினர்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் சமாதானம் நிறைவாய் காண்பிக்கப்படட்டும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அபிஷேகத்தின் கரம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். கர்த்தரே அதை செய்து நீர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை, கிருபை, தயவு நிறைவாய் எங்கள் மத்தியிலே காண்பிக்கப்படட்டும். தடைகளை, உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.